கிட்டத்தட்ட 2.5 மாசம் பல பேர்த்த சொல்லியற்ற ஒரு கேள்விக்கு யாருமே எதிர்பார்க்காத வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பதிலா கிடைச்சிருக்கு அப்படின்றது தாங்க உண்மை. செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நீர்ச்சத்து குறைபாடு அப்படின்ற ஒரு காரணத்தினால கிரீன்ஸ் ரோட்ல இருக்கிற அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல தமிழக முதல்வர் அனுமதிக்கப்பட்டாங்க. அப்ப இருந்து அவங்கள பாக்குறதுக்கு பல பேர் பல மட்டங்கள்ல இருந்து முயற்சி பண்ணியும் யாராலையும் உள்ள போகவே முடியல. அது மட்டும் இல்லாம லண்டன்ல இருந்து, டெல்லியில இருந்து, இன்னும் வேற எந்தெந்த ஊர்ல யார் யார் எதுல ஸ்பெஷலா இருக்காங்களோ அவங்க தேவைப்பட்டா உடனடியா சென்னை கொண்டு வரப்பட்டு முதல்வருக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அப்படி இருக்க டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மதியம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வெளில வந்துச்சு. அது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வருக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்றது தான். தீவிரமான ஒரு கண்டிஷன்ல அவங்க இருக்காங்க. அவங்கள நாங்க கண்காணிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்து ஒரு பீதி தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பிச்சதுன்னு தாங்க சொல்லணும். முன்னாடியே கடைகள்லாம் மூடப்பட்டுச்சு, பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுச்சு, பஸ்ஸுகளோட இயக்கம் கம்மி பண்ணப்பட்டுச்சு. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற ஒரு பயம் பல பேர்த்தோட மனசுல இருந்துச்சு. அப்படி இருக்க 5ஆம் தேதி மதியம் தந்தி டிவியில என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, முதலமைச்சர் காலமானார் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விட்டாங்க. தந்தி டிவியை பார்த்து மற்ற சேனல்களும் உடனடியா முதலமைச்சர் காலமானார் அப்படின்னு சொல்லி செய்தியை ஒளிபரப்ப ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் ஜெயா டிவி. இதை பார்த்த உடனே மக்கள் மனசுல இன்னும் பயம் அதிகமாச்சு. ஏன்னா உடனடியா வீட்டுக்கு போகணும், எப்போ எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வெடிக்கும்ன்றது தெரியாதுன்னு சொல்லி ஒரு பரபரப்பு தொத்திக்குச்சு. இதோட பிரதிபலிப்பா அப்பல்லோவுக்கு வெளியிலையும் ஒரு கலவரம், ரொம்ப பெருசா வெடிச்சிருக்க வேண்டிய ஒரு கலவரம், ஆனா போலீஸ் தடியடி நடத்தி கலைச்சதன் காரணமாக அங்கிருந்த மக்கள் கொஞ்சம் கலைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா மற்ற இடங்கள்ல பஸ்ஸுகள் கண்ணாடி உடைப்பு, சாலை மறியல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிகழ ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் அப்பல்லோ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, முதலமைச்சர் இன்னும் இறக்கல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க, தயவு செஞ்சு வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு மறுப்பு செய்தியை கேள்விப்பட்டோடனே மக்கள் கொஞ்சம் சாந்தமடைய ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல அலுவலகங்கள்ல இருந்தும் பள்ளிகள்ல இருந்தும் அவங்க வீடுகளுக்கு எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போயிட்டாங்க. இனி எதுவா இருந்தாலும் பொறுமையா இருங்க, பொறுமையா தான் சொல்ல முடியும்னு சொல்லி நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இப்படி இருக்க அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மொமெண்ட்ஸுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நிகழ ஆரம்பிச்சதுங்க. ஃபர்ஸ்ட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து சசிகலா நடராஜன், அதுக்கப்புறம் ஷீலா பாலகிருஷ்ணன் 2 பேருமே போயஸ் கார்டன் பங்களாவுக்கு கிளம்பி போனாங்க. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயஸ் கார்டன் பங்களா வரைக்கும் போலீசார் பாதுகாப்புகள் ஏற்பாடு செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வரோட காரும் ரெடி செய்யப்பட்டுச்சு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயஸ் கார்டன் பங்களா போறதுக்காக. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஆபீஸ்ல எம்எல்ஏக்களோட மீட்டிங்கும் நடக்க ஆரம்பிச்சது. மீட்டிங்கோட முடிவுல அடுத்த ஒரு முதல்வரா ஓபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றதும், அவருக்கு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுதான். அந்த மீட்டிங்ல ஃபார்முலா அனௌன்ஸ் பண்றதுக்காக ரெடி பண்ணாங்க. அதற்கு பிறகு எய்ம்ஸ் மருத்துவர்கள், டெல்லியிலிருந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக வந்திருந்த எய்ம்ஸ் மருத்துவர்கள் அப்பல்லோ மருத்துவமனை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகுதான் 12:15 மணிக்கு தான் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. 11:30 மணி அளவுல சிகிச்சை பலனின்றி தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்தார். தற்போதைக்கு அவங்களோட உடலை போயஸ் கார்டன்ல இருக்கிற அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து ராஜாஜி ஹால்ல மக்கள் பார்வைக்காக அவங்களோட உடல் வைக்கப்படுது. 3 நாட்களுக்கு அபிஷியலா லீவ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 68 வயதுல 22/9/2016 அன்னைக்கு அட்மிட் ஆகி 5/12/2016 அன்னைக்கு சிவியர் கார்டியாக் அரெஸ்ட்னால முதல்வர் சிகிச்சை பலனின்றி இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் அறிவிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், இதே ராஜாஜி ஹால்ல தான் 32 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட உடம்பும் பார்வைக்காக வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம முதல்வரோட ஜாதக கணிப்பு படியும் இந்த ஒரு நாள் முக்கியத்துவம் வாய்ந்த நாளா அமைஞ்சதுங்க. 5/12/2016 அப்படின்றது குரு திசையில சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க ஜாதகப்படி ராகு அந்தரம்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாசம் 20ஆம் தேதி, இன்னும் தெளிவா சொல்லணும்னா டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி அவங்களுக்கு இந்த ராகு அந்தரம் முடியுது. அதற்கு பிறகு அவங்க வீடு கொண்டு வெளியில வருவாங்கன்னு சொல்லி ஜோசியர்களும் கணிச்சிருந்தாங்க. ஆனா சரியா அந்த ஒரு தினத்தன்னைக்கே அவங்கள நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான மக்களை விட்டு முதல்வர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது தாங்க மறுக்க முடியாத ஒரு உண்மை.